நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த ஒரு பேரிடிய வங்கதேசத்துடைய தலையில இறக்கியிருக்காங்க இந்தியா அப்படின்னே சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு இப்போ வங்கதேசத்துக்கு ஒரு அதிர்ச்சியை ஒன்று கொடுத்திருக்காங்க நண்பர்களே. அப்படி இந்தியா எடுத்திருக்கும் அந்த முடிவு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா சத்தமே இல்லாம இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. இதனால கடும் அதிர்ச்சியில சவுதி அரேபியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சவுதி அரேபியாவுக்கு டாட்டா காட்டியிருக்காங்க இந்தியா. அது என்ன, இந்தியா எடுத்த இந்த ஒரு திடீர் முடிவு இதனால சவுதி அரேபியா எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாய் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சைப்ரஸுக்கும் இடையே ஒரு 6 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. அதை பத்தியும் அதே போல ட்ரம்ப் அவர்கள் அதிரடியாக 5000 ராணுவ வீரர்கள் களமிறக்கி இருக்கிறாரு. இதனால பதற்றம் மேலும் அதிகரிச்சிருக்கு. இது எங்க என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் ஃபாலோ பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்களாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. முதல் செய்தியாக சவுதி சம்பந்தமான செய்தியை பார்த்துடலாம். உலக எரிசக்தி சந்தையில் நிலவிட்டு வரும் புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி உத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை செஞ்சுருக்காங்க. கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயர்ந்துட்டு வரும் சூழல்ல இந்த நிலைமையை சமாளிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஜாம்பவங்களான சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிட்டு வேற ஒரு நாட்டிடம் இருந்து இந்தியா அதிக அளவுல கச்சா எண்ணெய் வாங்கி குவிச்சிட்டு வந்தாங்க. வளைகுடாவில் நடக்கும் போர் சர்வதேச அளவுல பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு வருது. குறிப்பாக கச்சா எண்ணெய் விநியோக சங்கிலியில இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் ரேட் தாறுமாறாக உயர்ந்திருக்கு. இதன் காரணமாக இந்தியாவும் தன்னுடைய யுக்தியை மாற்றியிருக்காங்க. வெனிசுலா இந்த மே மாதத்துல மட்டும் நாள் ஒன்றுக்கு சுமார் 4,17,000 பேரல் கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு வழங்கியிருப்பதாக எரிசக்தி சரக்கு கண்காணிப்பு நிறுவனமான கெப்லர் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஏப்ரல் மாதத்துல இது பாத்தீங்கன்னா 2,83,000 பேரலாக மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு முந்தைய 9 மாதங்களாக வெனிசுலா கிட்ட இருந்து இந்தியா ஒரு சொட்டு எண்ணெய் கூட வாங்காத நிலையில மே மாதம் நிலைமை மொத்தமாக மாறி இருக்கு. இது உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மே மாத டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா இந்தியா அதிக அளவுல கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்த நாடுகள்ல ரஷ்யா வழக்கம் போல முதல் இடத்துல இருக்கு. அதை தொடர்ந்து ஐக்கிய அமீரகம் அடுத்த இடத்துல இருக்கு. இந்த 2 நாடுகளுக்கு அப்புறம் அடுத்தபடியாக வெனிசுலா 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. மேற்காசிய போர், ஹார்மஸ் ஜலசந்தி முடக்கம் மற்றும் விநியோக சங்கிலி பாதிப்பால் சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக எகிரி இருக்கு. இந்த சூழல்ல தான் மற்ற நாடுகளுடைய கச்சா எண்ணெயை விட வெனிசுலாவுடைய எண்ணெய் விலை மிகவும் மலிவாக கிடைக்கிறதுனால இந்தியாவுடைய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் அவர்களை நோக்கி திரும்ப முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வெனிசுலாவுடைய கச்சா எண்ணெய் மிகவும் கனமானது மற்றும் அதிக சல்பர் கொண்டது. இதை சுத்திகரிப்பது சாதாரண ஆலைகளுக்கு கடினம். ஆனால் குஜராத்துடைய ஜாம்நகர்ல இருக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துடைய அதிநவீன மற்றும் சிக்கலான சுத்திகரிப்பு உள்கட்டமைப்புக்கு இந்த வகை எண்ணெயை மிக ஈஸியாக பிரித்துவிடும். இதனால வெனிசுலாவுடைய மலிவான ரேட் எண்ணெயால ரிலையன்ஸ் தான் பெரிய அளவுல பயன்பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரியில ஈரான் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுடைய 3வது பெரிய சப்ளையராக இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா. தற்போது அந்த இடத்தை வெனிசுலா கிட்ட பறி கொடுத்திருக்கு சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவுடைய கச்சா எண்ணெய் விலை மிக அதிகமாக இருந்ததுனால இந்திய நிறுவனங்கள் சவுதி எண்ணெயை புறக்கணிச்சாங்க. இதன் விளைவாக தான் ஏப்ரல் மாதத்துல 6,70,000 பேரலாக இருந்த சவுதி எண்ணெய் விநியோகம் இந்த மே மாதத்துல 3,40,000 பேரலாக, அதாவது பாதிக்கு பாதியாக சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா பொருளாதார தடைகளை சற்றே தளர்த்தியதால் கடந்த ஏப்ரல் மாதத்துல கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக ஈரான் கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்க தொடங்கினாங்க. ஆனா அந்த மகிழ்ச்சி நீடிக்கல. தற்போது ஈரான் துறைமுகங்களை சுற்றி அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டிருக்கிறதுனால இந்த மே மாதத்துல ஈரான் கிட்ட இருந்து ஒரு பேரல் எண்ணெய் கூட இந்தியாவுக்கு வரல. விநியோகம் மீண்டும் முழுமையாக ஸ்தம்பித்து போயிருக்கு. அதே போல ஹார்மஸ் ஜலசந்தி முடக்கத்தால ஈராக்கும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கடந்த பிப்ரவரியில இந்தியாவுக்கு 9,69,000 பேரல் எண்ணெயை வழங்கிய ஈராக் இந்த மே மாதத்துல வெறும் 51,000 பேரல் மட்டும்தான் வழங்க முடிஞ்சிருக்கு. இந்த இடைவெளியை தான் இந்தியா இப்போது வெனிசுலா மற்றும் அமீரகம் மூலம் நிரப்பியிருக்காங்க. ஆக மொத்தத்துல சவுதிக்கு டாட்டா காட்டிட்டு, அதாவது அவங்க கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால சத்தமே இல்லாம திட்டத்தை மாத்தி வெனிசுலாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் ஏற்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச எல்லைகளில் ஊடுருவல் பிரச்சனை நீண்ட காலமாக நீடிக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுலேயும் குறிப்பா வங்கதேசத்திலிருந்து ஊடுருவும் மக்களால மேற்கு வங்காளத்துடைய மக்கள் தொகை அமைப்பே மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த ஊடுருவலை முற்றிலும் அளிப்போம் அப்படின்னு அங்கு சமீபத்தில் நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா உறுதியளிச்சிருந்தாங்க.
தற்போது அங்கே ஆட்சி அமைச்சிருக்கும் அந்த கட்சி இதற்கான நடவடிக்கையை தொடங்கியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சிறப்பு திட்டம் ஒன்றை அமல்படுத்த இருப்பதாக நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் எல்லை பாதுகாப்பு படையின் முதல் இயக்குனர் ஜெனரலான ருஸ்தம்ஜி நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில பங்கேற்று பேசும்போது இது தொடர்பாக திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னா, நாட்டில் ஊடுருவி இருக்கும் ஒவ்வொரு ஊடுருவல்காரர்களையும் நாங்கள் கண்டுபிடிச்சு அவர்களை இந்தியாவுக்கு வெளியே திருப்பி அனுப்புவோம். பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்துடனான 6000 கிலோமீட்டர் எல்லை பகுதியை ஊடுருவ முடியாத வகையில பாதுகாப்பானதாக மாற்றுவோம். இதுக்காக ஸ்மார்ட் எல்லை திட்டம் அமல்படுத்தப்படும். அதாவது அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் எல்லை திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு வருஷத்துல பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச எல்லைகள்ல ஒரு வலுவான பாதுகாப்பு வலையமைப்பை உருவாக்க திரு மோடி அவர்களுடைய அரசு முடிவு செஞ்சிருக்கு. இந்த ஸ்மார்ட் திட்டத்துக்கு தொழில்நுட்பம், ட்ரோன்கள், ரேடார்கள் மற்றும் திறன்மிகு கேமராக்கள் துணை புரியும். இது ஊடுருவ முடியாத ஒரு எல்லையை உருவாக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்தியாவுடைய மக்கள் தொகை அமைப்பை செயற்கையாக மாற்றுவதற்கான சதி செயலை நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் முறியடிக்க வேண்டும். பாரதிய ஜனதா தலைமையிலான தற்போதைய திரிபுரா, மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் மாநில அரசுகள் எல்லைக்கு அப்பால் இருந்து எந்த ஊடுருவலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கையில நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால இனி வரும் நாட்களில் அது போன்ற சம்பவங்கள் நடக்காது, நடக்கவும் விடமாட்டோம். மேலும் எல்லை பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாநிலங்களுடைய முதல் அமைச்சர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சகம் விரைவில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட உயர்திறன் கொண்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு விரைவில் நடத்தப்படும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஸ்மார்ட் பார்டர் திட்டத்தை கொண்டுட்டு வரேன்னு அறிவிச்ச உடனேயே வங்கதேசத்தில் இப்போ கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. அங்கே இருக்கும் மக்கள் இனிமே நாம அங்கே ஊடுருவ முடியாது, நாம இந்தியாவுக்குள்ள போய் குறிப்பாக மேற்கு வங்கம், அசாம், மிசோரம் போன்ற பகுதிகளுக்குள்ள ஊடுருவி நாம நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியாது அப்படின்னு இப்ப கடும் அதிர்ச்சியில் அங்கே இருக்கும் மக்கள் பொங்கி எழ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது உண்மையிலேயே அடுத்தடுத்து இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய செக் அப்படின்னே சொல்லலாம். அதனால வங்கதேசம், பாகிஸ்தான் இனி ஊடுருவ முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்க போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக கூட்டு பணிக்குழு அமைப்பது உட்பட இந்தியாவுக்கும் சைப்ரஸுக்கும் இடையே 6 ஒப்பந்தங்கள் நேற்றைய தினம் கையெழுத்தாயிருக்கு. டெல்லியில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் அவர்கள் இடையே வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விரிவான பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு ஒத்துழைப்பு செயல் திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. கிழக்கு மத்திய தரைக்கடலில் இருக்கும் தீவு நாடான சைப்ரஸ் ஐரோப்பிய யூனியன்ல அங்கம் வகிக்குது. அந்த நாட்டுடைய அதிபர் நிக்கோஸ் அவர்கள் 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு கடந்த புதன்கிழமை வந்தாரு. அப்போது நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை நேற்றைய தினம் சந்தித்த அவர் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, ஆராய்ச்சி, விண்வெளி, உள்கட்டமைப்பு, கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவை விரிவாக்குவது குறித்தும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இருவரும் பேசியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து கல்வி, புத்தாக்கம், தொழில்நுட்பம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக கூட்டு பணிக்குழுவை அமைப்பது அப்படின்னு மொத்தம் 6 ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டிருக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கான பாதுகாப்பு செயல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. பரஸ்பர இடப்பெயர்வு மற்றும் போக்குவரத்துக்கான செயல் திட்டத்தை விரைவில் இறுதி செய்யும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா செய்தியாளர்களிடம் கூட்டாக அளித்த பேட்டியில பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கடந்த 10 வருஷத்துல சைப்ரஸிடம் இருந்து இந்தியாவுக்கான முதலீடுகள் இரட்டிப்பாயிருக்கு. இந்தியாவுடைய முதல் 10 முதலீட்டு நாடுகள் ஒன்றாக சைப்ரஸ் விளங்குது. 2 நாடுகளுக்கு இடையே பரஸ்பர நம்பிக்கை வலுவடைஞ்சிருக்கு. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால எண்ணற்ற புதிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. இதை சாதகமாக பயன்படுத்தி அடுத்த 5 ஆண்டுகள்ல முதலீடுகளை மீண்டும் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம். இந்த இலக்கை எட்டுவதற்காக இருதரப்பு நம்பிக்கைக்குரிய உறவுகளை உத்திசார் கூட்டுறவு அந்தஸ்துக்கு உயர்த்தி இருக்கிறோம். இந்தியா சைப்ரஸ் நட்புறவு மிகவும் வலிமையானது, எதிர்காலத்துக்கானது. கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்புல ஒத்துழைப்பை விரிவாக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் யுக்ரைன், மேற்காசிய போர்களுக்கு விரைந்து தீர்வு காணும் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியாவுடைய ஆதரவை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் உறுதி செஞ்சிருக்காங்க. சைப்ரஸ் அதிபருடனான சந்திப்புக்கு அப்புறம் இது தொடர்பாக பேசிய அவர், பல்வேறு உலகளாவிய விவகாரங்கள் குறித்து நாங்கள் விவாதித்தோம். யுக்ரைனாக இருந்தாலும் மேற்காசியாவாக இருந்தாலும் போரை விரைவில் முடிவு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம். உலக அளவில் பெருகி வரும் சவால்களுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னா சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் அவசியம் அப்படிங்கிறதுல நாங்கள் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் உள்கட்டமைப்பு, கப்பல் போக்குவரத்து போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த கூட்டு பணிக்குழுவை அமைக்க முடிவு செஞ்சிருப்பதாக சைப்ரஸ் நாட்டு அதிபரான நிக்கோஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து அடுத்த கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உடைய ஒவ்வொரு நகர்வும் இப்போது உலக நாடுகளை ஒருவித அச்சத்திலையும் ஆச்சரியத்திலையும் ஆழ்த்தி கொண்டிருக்கு. அந்த வரிசையில இப்போது ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் போலந்து நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவையும் ஒரே நேரத்தில் வழங்கி இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். அதாவது போலந்து நாட்டுக்கு கூடுதலாக 5000 அமெரிக்க ராணுவ வீரர்களை அனுப்ப போவதாக தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ட்ரம்ப் அவர்கள் அதிரடியாக அறிவிச்சிருக்கிறாரு.
இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த வாரம் தான் போலந்துக்கு செல்ல வேண்டிய 4000 வீரர்களுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாச்சு. ஆனால் இப்போது அந்த எண்ணிக்கையை 5000ஆக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். இந்த திடீர் மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு தனிப்பட்ட நட்பும் ஒரு மிகப்பெரிய அரசியல் காரணமும் ஒளிஞ்சிருக்கு. போலந்து நாட்டுடைய அதிபர் கரோல் நவ்ரோக்கி அவர்கள் ட்ரம்புடைய மிக நெருங்கிய நண்பர். அவரை ஆதரிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு வெளிப்படையாகவே ட்ரம்ப் அவர்கள் பாராட்டி இருக்கிறாரு. ஒரு பக்கம் தன்னுடைய நண்பருக்காக தூதுவிடும் ட்ரம்ப், மறுபக்கம் நேட்டோ அமைப்பில் இருக்கும் மற்ற நாடுகளை கடும் நெருக்கடியில் தள்ளி இருக்கிறாரு. குறிப்பாக ஈரானுடனான போர்ல அமெரிக்காவுக்கு ஒத்துழைக்காத ஐரோப்பிய நாடுகளுக்கு பாடம் புகட்ட ட்ரம்ப் அவர்கள் முடிவு செஞ்சிருக்கிறாரு. உங்கள் நாடுகளுடைய பாதுகாப்புக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டும், அமெரிக்காவை எப்போதும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு துணை அதிபர் ஜேடி வான்ஸ் விடுத்த எச்சரிக்கை இப்போது நிஜமாகவே தொடங்கியிருக்கு. இதன் ஒரு பகுதியாக தான் ஏற்கனவே ஜெர்மனியிலிருந்து 5000 அமெரிக்க வீரர்களை திரும்ப பெறுவதாக பென்டகன் அறிவிச்சாங்க. அமெரிக்காவை ஈரான் அவமானப்படுத்துகிறது அப்படிங்கிற கருத்து தெரிவித்த ஜெர்மனிக்கு ட்ரம்ப் கொடுத்த பதிலடி தான் இந்த வீரர்களுடைய வாபஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் ஆதிக்கம் செலுத்தும் ஹார்முஸ் நீரிணையில அமைதிப்படையை உருவாக்க ஒத்துழைக்காத நாடுகளுக்கு இனி இராணுவ உதவி கிடையாது அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் உறுதியாக இருக்கிறாரு. அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான இந்த விரிசல் உலக பாதுகாப்புல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. நட்பு நாடுகளையும் நடுக்கத்தில் வச்சிருக்கும் ட்ரம்புடைய இந்த கிடுக்குப்பிடி அரசியல் ஐரோப்பாவுடைய இராணுவ வலிமையை எந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.